Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன அந்த விவோ ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இந்த ரோலுக்குலாம் நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிருப்பீங்க. அது சம்பந்தப்பட்ட செலக்ஷன் லிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மாவட்ட வாரி வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சித்துறையில வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய அப்டேட் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வளர்ச்சி பிரிவு மாவட்ட ஆட்சியரகம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு டைரக்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஎன்பிசி தரப்புல இருந்து யாரெல்லாம் செலக்ஷன் ஆயிருக்காங்களோ செலக்ஷன் லிஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தேர்வர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த கட்டமா வந்து அவங்க சொல்லக்கூடிய டேட்டுக்கு நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இந்த ஒரு டேட் வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியவங்க அடுத்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க நெக்ஸ்ட் நீங்க என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போகணும், எப்படி உங்களை வந்து பாத்தீங்கன்னா இன்டிமேஷனுக்காக வந்து வர சொல்றாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு அழைப்பு கடிதம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் 9/6/2024 அன்று நடத்தப்பட்ட தொகுதி 4 போட்டித் தேர்வில் இளநிலை உதவியாளராக அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் தேர்வு செய்யப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட ஊரக வளர்ச்சி அலகிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்களுக்கு 27/2/2025 அன்று காலை 11 மணி அளவில் அசல் சான்றிதழ்கள் மற்றும் உடற் தகுதி சான்று ஆகியவை சரிபார்க்கப்பட உள்ளதால் கீழ்கண்ட அசல் ஆவணங்களுடன் மேற்படி நாளில் அறை எண் 58 முதல் தளம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளர்ச்சி பிரிவு என்ற முகவரியில் தவறாமல் ஆஜராகுமாறு வந்து தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மேற்படி நாளில் கலந்து கொள்ள வில்லை எனில் மறு வாய்ப்பு வந்து அளிக்கப்படாது அப்படிங்கறதை ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து நேத்துக்கு முந்தின நாள் அதாவது பிப்ரவரி 27ஆம் தேதி வந்து நடந்த இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ போகும்போது என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ப்ரோ என்கிட்ட வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்து இருக்கு, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து டிஎம் பண்ணிருந்தீங்க. சோ இதை ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், எப்படி உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் வந்து கொடுப்பாங்க, இதுக்கப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும், இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து சின்னதா வந்து கவுன்சிலிங் நடக்கும். மெஜாரிட்டியா உங்களுக்கு வந்து காம்படிஷன் இருந்துச்சு அப்படின்னா கவுன்சிலிங் நடக்கும். அப்படி இல்லைன்னா கவுன்சிலிங் நடக்காது. டக்குன்னு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்த ஒரு 2 to 3 டேஸ்ல போயிட்டு சம்பந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு ஜாயின் பண்ணிடலாம். வில்லிங் லெட்டர் வந்து எப்படி எழுதுறது இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்குது. நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல டிஎன்பிஎஸ்சி அப்டேட்னு ஒரு தனியா பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம். அதுல போய் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்பந்தமான எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு அந்த வீடியோஸ்ல நம்ம கொடுத்துருப்போம். இதுக்காக நீங்க யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா டவுட் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே A to Z அதுல வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஓகே, அதை வந்து அப்டேட்டா நீங்க பாத்துக்கோங்க. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ல நம்ம வந்து நேரடியா போகும்போது எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற பார்க்கும்போது கல்வி சான்றிதழ்கள் அப்படிங்கிறது உங்களுடைய 10th இருந்து 12th டிகிரி படிச்சீங்கன்னா டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய சான்றிதழ் தான் கல்வி சான்றிதழ் அப்படிங்கறத சொல்றாங்க. மாற்று சான்றிதழ் அப்படிங்கறது கண்டிப்பா கேக்குறாங்க. மாற்று சான்றிதழ் அப்படிங்கிறது டிசி. ஏன்னா இப்ப நீங்க காலேஜ் வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து கிளியர் ஆகி வர முடியாது. எல்லாமே படிச்சு முடிச்சவங்க தான் வந்து வரணும். அப்படிங்கிறதுனால நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட டிசி இருக்கும். டிசியும் நீங்க வந்து ஒரிஜினல் இருந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜாதி சான்றிதழ் வந்து அசல் வந்து வேணும். மாற்றுத்திறனாளிக்கான சான்று நீங்க ஹேண்டிகேப்டா இருக்கீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இதை எடுத்துட்டு போங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து தேவையில்லை. வேலை வாய்ப்பில் பதிவு செய்ததுக்கான சான்று அதாவது அந்த அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு சொல்லுவோம் இல்லையா அந்த சர்டிபிகேட் நீங்க எடுத்துட்டு போகணும். அரசு மருத்துவ உதவி தகுதிக்கு ஏற்ப குறைந்த மருத்துவருடன் உடற்தகுதி சான்றிதழ் பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க. இது பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கான அன்னெக்சர் ஃபார்ம் லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். இதை நீங்க ரெடி பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா போகும்போது எடுத்துட்டு போய்க்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்று பிஹெச்டி சர்டிபிகேட் வந்து கம்பல்சரி அசல் வேணும். இதர அசல் ஆவணங்கள் ஏதாச்சும் அடிஷனலா வச்சிருந்தீங்கன்னா அதை கொண்டு போங்க. ஏற்கனவே பணியில் உள்ளவர் எனில் உரிய தடையின்மை சான்று என்ஓசி அப்படிங்கிறது வேணும். நன்னடத்தை சான்று கண்டக்ட் சர்டிபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து வேணும். 2 புகைப்பட நகல் அப்படிங்கறது வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கறது வந்து 2 கேக்குறாங்க. மேற்காணும் அனைத்தும் ஆவணங்களிலும் நகல்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 2 செட்டு. இப்ப மேல கொடுத்திருக்கக்கூடிய 1ல இருந்து 10 வரைக்கும் கேட்டிருக்காங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே ஒரிஜினல் இருந்து பிளஸ் வந்து 2 செட் ஜெராக்ஸ் காப்பி அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி துறைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க.
கிருஷ்ணகிரி மாவட்டம். இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு உண்டான ஒரு அப்டேட் தான். ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து முடிஞ்சிருச்சு. பட் இந்த ஒரு காப்பி இன்னைக்கு தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து குடுத்துருக்கேன். ஸோ அதே மாரி வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. கலந்தாய்வின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட தேர்வர்கள் நியமன ஆணை தொடர்பாக யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க பாருங்க. கலந்தாய்வு மூலம் தெரிவு செய்யப்பட்ட தேர்வர்கள் நியமன ஆணை தொடர்பாக தேர்வாணையத்தால் வழங்கப்பட்ட தெரிவு ஆணையில் குறிப்பிட்டுள்ள நியமன அலுவலரின் அலுவலகத்தை, அதாவது ஆபீஸ் ஆஃப் த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியை போயிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றாங்க. உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் வருது வரல அது ரெண்டாவது விஷயம். உங்களுக்கு உங்க கையில வந்து டிஎன்பிசி கொடுத்துருக்கக்கூடிய அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில வாங்குற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. அதை தான் ஒவ்வொரு வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. உங்க கையில வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து நீங்க ஒரு இடத்துல போயிட்டு உட்காருங்க பாத்தீங்களா, ஜூனியர் அசிஸ்டன்ட்னு, அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வேலையில வந்து பாத்தீங்கன்னா முழு பெர்மனன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. எப்போ நீங்க போயிட்டு ஒரு இடத்துல சேர்ல போயிட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் வாங்கி உட்காருங்களோ அதுதான் உங்களுடைய பெரிய வளர்ச்சி அப்படிங்கறது சொல்ல முடியும். சரிங்களா? அது வரைக்கும் நீங்க ஜஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் வந்து வாங்கியிருக்கீங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் தான் வாங்கியிருக்கீங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்குற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.